ஜேம்ஸ் சார், சமீப காலத்துல புலி நடமாட்டத்தை பாத்தீங்களா? இல்ல, பார்த்ததா மத்தவங்க சொல்லிதான் கேட்டிருக்கேன். நான் பார்த்தேங்க. எங்க? புலி விரட்டுற பறன்னு கடியில. இதுக்கிடையில புலி ஆட்டையோ மாட்டையோ சாகடிச்சிருக்கா? நோ. ஓஹோ, இறந்து போன கோபால் உங்க மேனேஜர் தானே? அவரை பத்தி விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் சரியா தெரியாதுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரயில்ல வரப்ப நான் அவரை மீட் பண்ணேன். வேலை இல்லாத ஆளுன்னு தெரிஞ்சு கூட்டியாந்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் ஜேம்ஸும் என் கூட ஸ்டேஷனுக்கு வரணும். அப்படியே மறுபடியும் ஒரு மேனேஜரை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா புலி நடமாடுற இந்த இடத்துக்கு யார் வருவா? விவஸ்தை கட்ட புலி ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்காது. இந்த இடம் தான் தம்பி. புலி மேனேஜரை குழம்புக்கு கூட எலும்பு இல்லாம கடிச்சு முழுங்கினது. என்ன அது சத்தம்? புலி வர நேரம். புலி வந்தா துப்பாக்கியால சுட்டுடுங்க. உங்களுக்கு பழக்கம் தானே? காட்டுல இருக்க எல்லா புலியும் சுட்டுடுவேன். ஆனா செத்து போன என் தாய் மேல சத்தியம் பண்ணிருக்கேனே. சத்தியமா? ஆமா, புலி நம்ம வம்சத்து குலதெய்வம். உனக்கு ஆசையா இருந்தா கையில வேணா துப்பாக்கிய வச்சுக்க, ஆனா புலிய மட்டும் சுட்டுடாதேன்னு எங்க அம்மா மேல சத்தியம் வாங்கிட்டு என் கையும் காலையும் கட்டி போட்டுட்டாரே என் தாத்தா. கொண்டாங்க, அந்த புலிய நான் சுட்டு கொல்றேன். சரி. ஹலோ. ஏய், துப்பாக்கியால ஏன் சுட்ட? அட, என்னமோ உன்ன சுட்ட மாதிரி சண்டைக்கு வரையே. ஆகாயத்துல தானே சுட்டேன். உனக்கு என்ன? ஆகாயத்துல தான் எதுக்கு சுட்ட? நல்லவேளை துப்பாக்கியை ஏன் பிடிச்சிருக்கேன்னு கேட்கல. இந்த துப்பாக்கி எதுக்கு இருக்கு? ஷூட் பண்றதுக்கு. இந்த செடி கொடிகள்லாம் எதுக்கு முளைச்சிருக்கு? அழகான பூ பூக்கிறதுக்கு. இந்த கை எதுக்கு இருக்குன்னு தெரியுமா? அணைக்கிறதுக்கு. ஹலோ, என் மேல இந்த செடிக்கும் கொடிக்கும் இருக்கிற அனுதாபம் கூட உங்களுக்கு இல்லையே. ஆமா, புலி அடிச்சு ஜனங்கள்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறப்போ உங்க போக்கு மட்டும் விசித்திரமா தெரியுதே. அப்போ இங்க புலி இல்லைன்னு அர்த்தம், ரைட்? ஆமா, மேனேஜர் உங்களை ரொம்ப லைக் பண்ணுவாராமே, அவரை நீங்களும். இதுவரைக்கும் இங்க நடந்ததெல்லாம் கொலைகளாத்தான் இருக்கணும். அந்த கொலைகளுக்கும் இவங்களுக்கும் நிச்சயமா ஏதோ சம்பந்தம் இருக்கு. அதை என்னன்னு கண்டுபிடிச்சே தீரணும். ஜேம்ஸ், வாயா. நான் உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். இந்த காட்டுல மனுஷன் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா இங்க நடமாடுற புலிய உடனே தீர்த்து கட்டணும். இன்னைக்கு அதுக்கான ஆர்டர்ஸ் கலெக்டர் கிட்ட இருந்து வந்துடுச்சு. இந்த தடவை நீங்களும் என்னோட வந்து உங்க துப்பாக்கிக்கு வேலை கொடுக்கணும். நான் என் வாழ்க்கையில திரும்பவும் அந்த துப்பாக்கியை தொடமாட்டேன்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஒரு பக்கம் பல உயிர் பலி ஆயிட்டு இருக்கு. நீங்க துப்பாக்கியை தொடமாட்டேங்கிறது மூர்க்கத்தனம். ஐம் சாரி. புலி வேட்டைக்கு நீங்க இன்னைக்கு ராத்திரி என்னோட வர்றீங்க. நீ என்கிட்ட என்ன காரணம் சொன்னாலும் சரி, நான் துப்பாக்கியை தொடமாட்டேன். உங்க பிடிவாதத்துக்கு பின்னணியா உள்ள காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா?
சின்ன வயசுல பாடமா படிச்ச கதையை என் கண்ணால பார்த்தேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் என் நண்பர்களும் சேர்ந்து அப்பப்ப ஹண்டிங் போறது வழக்கம். ஒரு நாள் எங்கள்ல ஒருத்தர் முயல் குட்டியை பிடிச்சுக்கிட்டு வந்து பலவந்தமா கொண்டு நெருப்புல போட்டு வாட்டும் போது இன்னொரு முயல் குட்டி ஓடி வந்து அதே நெருப்புல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு. அன்னையிலிருந்து நான் எப்பவுமே துப்பாக்கி பிடிக்கிறது இல்லை. ஹண்டிங்காக நான் தனியா வச்சிருக்கிற கோட்டையும் சரி பூட்டையும் சரி எப்பவுமே நான் தொடறது இல்லை. இந்த வீட்டுல அது இருக்கிற ரூமுக்குள்ள போய் ரொம்ப நாளாச்சு. எதுக்குடா செஞ்ச இந்த வேலை? யார் செய்ய சொன்னது? சொல்லு. டேய் சொல்றா. சொல்றியா இல்லையா? சொல்லாட்டி போனா நானே சொல்ல வைப்பேன். தப்பானி ராஸ்கல், நில்றா, நில்லு. டேய் கத்திர சத்தம் வருது. எவ்வளையாவது கடத்திட்டு வந்துட்டியா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, உன் உருவம் என்ன அப்படியே சுண்டி இழுக்குத. சாயந்தரமா நம்ம வண்டியில அந்த காட்டுக்குள்ள போகலாமா? அந்த மலை பக்கம் வசதி எப்படி?
என்ன சுப்பையா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கலாட்டா ஒண்ணும் இல்ல, ஒரு கலகலப்பு. சும்மா இருங்க. சுப்பையா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த ஊருக்குள்ள வந்தால? ஆமாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. ஹாய் 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 ஹாய். வா வா வா. ஹாய் ஹாய். காடை பிடிப்போம் கவுதாரி பிடிப்போம் காக்கா. என்ன அமர் சார், எங்க அக்கா கிட்ட சொல்லி இந்த காடை கவுதாரி எல்லாம் சமைக்க சொல்லட்டுமா? வேண்டாம் சிவா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சுமத்தின்னு ஒரு பொண்ணு இங்க வந்திருந்தால? ஆமா. அவளை புலி சாகடிச்சிருச்சு இல்ல? ரொம்ப நாளைக்கு முன்ன. எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் வரேன். முக்கியமான வேலை இருக்குன்னு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்களே. மிஸ்டர் ராஜன் தம்பி, நம்ம கான்ட்ராக்ட் ராமு சார் இப்ப ஹேமாவை கூட்டிட்டு வந்த மாதிரியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுமதிங்கிற பொண்ணை கூட்டிட்டு வந்தாரு. ஆமா. அவளை புலி கொன்னுடுச்சு, அப்படித்தானே? யார கேட்டாலும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனா ஓடி போயிடுறாங்க. காரணம் என்ன? சொன்னா சாகடிப்பேன்னு பயமுறுத்தி இருக்கான பழனி. என்ன சொன்னீங்க? இதுக்கு முந்தி வந்த பொண்ணு புலியால செத்துருச்சுன்னு ஹேமாவுக்கு தெரிஞ்சா எங்க இந்த பொண்ணு ஓடிடுமோன்னு ராமு சார் பழைய கதையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லி இருக்காராம். ஆனா இந்த ஹேமா அதுக்கெல்லாம் பயப்பட மாதிரி தெரியல. ஆமா, ஹேமா தான் தைரியசாலின்னு தெரிஞ்சிடுச்சுல, அப்ப சுமதி விஷயத்தை வெளியே சொல்லலாமே. சொல்லி இருக்கலாம், ஆனா இந்த பொது தொண்டு அது இதுன்னு ஈடுபட்டு இருக்கிறதுனால எனக்கு சொல்றதுக்கு நேரம் கிடைக்காம போயிடுச்சு, அவ்வளவுதான். இந்த ரகசியத்தை மறைக்கிறதுக்கு வேற ஏதோ பலமான காரணம் இருக்கு. ஹேமாவை நெருங்கவே முடியல. இன்னைக்கு அவர் ரூம சோதனை பண்ணினா என்ன? இல்ல, சொல்லவே இல்ல. அவன் சொல்றதுக்கு முன்னாடியே புலி அவனை அடிச்சு சாகடிச்சிருச்சு. இனிமே இந்த அடர்ந்த காட்டுல புலி எந்த மனுஷனையும் கொல்லக்கூடாது. உடனே உடனே அந்த புலியை ஷூட் பண்ணும். புலிய கொல்றதுக்கு கலெக்டர் ஆர்டர் உங்களுக்கு எப்போ வந்துருச்சு இல்ல? நீங்க எதுக்கு டிலே பண்ணீங்க? எங்க முயற்சியில எந்த குறையும் இல்ல. அது மேனிட்டர். ஜனங்க பயந்துகிட்டு எங்களோட கோஆபரேட் பண்றது இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், அடுத்த தடவை நீங்க வரும்போது புலி சாகடிச்ச மனுஷன் இல்ல, மனுஷன் சாகடிச்ச புலியை தான் பார்க்க வருவீங்க. இனிமே இந்த அடர்ந்த காட்டுல புலி எந்த மனுஷனையும் கொல்லக்கூடாது. மனுஷனுக்கு உயிர் பாதுகாப்பு தேவை. எஸ், உயிருக்கு பாதுகாப்பு தேவை. ப்ளீஸ் ஜேம்ஸ், டோன்ட் கெட் எக்ஸைட்டட். நீங்க புலிய பாத்திருக்கியா? கிடையாது. என்ன புலிய பத்தி கேட்டவங்கள தவிர பார்த்தவங்க பழச்சு வந்தா தெரியல. என்ன இதுக்கு முந்தி நீதானே புலிய பார்த்தேன்னு சொன்ன? ஆமாங்க, நிறைய தடவை புலிய பார்த்தேன். எந்த இடத்துல? ஜேம்ஸ் சார் புலிய சுடுறதுக்காக போட்ட பரனுக்கு கீழே. எப்படி வந்துச்சு? கருப்பு மேல வெள்ளை மச்சம் ஒரு தடவை, சிவப்பு மேல கருப்பு மச்சம் ஒரு தடவை இப்படி பார்த்தேன். நேத்து முந்தா நாளை போது பாத்தியா? இல்லைங்க,